வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் மலேசியாவிலிருந்து ஜோதி நாராயணன். இது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். இந்த வாரம் மறுபடியும் என் கூட நம்ம 16 கலைகளை பத்தி இது 4வது பாகமாக தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம 6 கலைகளை தெரிந்து கொண்டோம் இதுவரைக்கும். இன்றைக்கு 1, 2 கலையை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். 16 கலை இல்லையா? இன்னைக்கு 7வதும் 8வது கலையும். 7வது கலைகள்னா எப்போதும் சொல்லுவாங்க, ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்று. அதே போல நம்ம செய்கின்ற வேலையை என்ன வேலையா இருந்தாலும் சரி, அது பெரிய அரசர் வேலையா இருந்தாலும் சரி, மந்திரி வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, டாய்லெட் கிளீன் பண்ணாலும் சரி, தோட்ட வேலை செய்தாலும் சரி, எல்லா வேலைக்கும் நாம் சுகமாக சந்தோஷமாக அந்த வேலையை நாம் விரும்பி சந்தோஷமாக செய்யும் போது அதில் நாம் ஓய்வு அனுபவம் செய்வோம். அப்ப இந்த 7வது கலை என்னன்னா, நாம் ஆனந்தமாக ருஷியாக ஒரு வேலை செய்யும் போது அதில் ஓய்வை அனுபவம் செய்யலாம். இது 7வது கலை. 8வது கலை பேசும் எழுதும் கலை. நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்தின்படி நம்ம அடிக்கடி 16 பெற்று பெருவாழ்க வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறோம் அல்லவா? ஆனா அந்த 16 கலையை எதை குறிக்கிறதுனா, அது 64 பிரிக்கலாம். பல கலைகள் இருக்கு. அதனால்தான் ஒரு கலையில பாருங்க, இந்த கலையிலே 2 கலை இருக்கு. ஒண்ணு சுகமாக சந்தோஷமா வேலை செய்யணும், மற்றும் ஓய்வாக இருக்கிறது. 2 இருக்கு இல்லைங்களா? 8வதுல பாருங்க, பேசும் கலை, அதுக்கப்புறம் எழுதும் கலை. 2 கலை ஒண்ணுல வருதா? அதே மாதிரி இந்த 64 கலைகள் ஆயுள் கலை என்று சொல்லுவோம். 64 ஆயுள் கலை. இந்த கலையை 16 விதமாக நம்ம பிரிக்கலாம். அதனால்தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்ப 6 விதத்தை பார்த்துட்டோம். இன்னும் மிச்சம் எத்தனை இருக்கு? 10 இருக்கா? இன்னைக்கு 2 பார்க்கிறோம். இந்த ஏன் கலைகளை கத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் கலைகள் மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியம்? ஏன்னா இந்த கலைகள் தான் நம்மளுக்கு ஒரு செல்வத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்ம வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உள்ளவர்களாக ஆக்கிறது. பாருங்க, நம்ம வேலையை செய்யும் போது என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன மாதிரி அது அரசர் வேலையா இருந்தாலும் சரி, பாமரவர்களோட அதாவது சாதாரண மக்களோட வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யும் போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனம் திருப்தியோட செய்யும் போது எப்படி இருக்கு? உடம்பு லேசாக இருக்கு. ஏன்னா வேலை செய்யாத மாதிரியே இருக்கு இல்லையா? ரொம்ப டயர்டா இருக்காது, டயர்டாவே இருக்காது. அதே அந்த வேலைய நம்ம மன அழுத்தத்தோட ஏன் நான் மட்டும் செய்யணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே செய்யும் போது என்ன ஆகுது? மன சோர்வாகுது, உடல் சோர்வாகுது, மன அழுத்தத்துல வந்துடுறோம், ஆரோக்கியம் காணாக போயிடும். சந்தோஷமா ஒரு பணியை செய்யும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் வருகிறது, நேர்மறை சிந்தனை வருகிறது, தைரியம் வருது, நம்ம புத்தி தெளிவாகவும் நல்ல விவேகமாகவும் வருகிறது, வெற்றி தானா நம்மளை தேடி வரும் இல்லையா? சந்தோஷமாக இருந்தால் என்ன வரும்? மற்றது எல்லாமே தானா நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே எதுக்கு வாழ்றோம்? சந்தோஷமாக இருப்பது தானே. அப்ப சந்தோஷமாக இருப்பது, எல்லா வேலையும் விரும்பி சந்தோஷமாக செய்யும் போது அந்த பணியும் நன்றாக முடியும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த பாடல் முதல் வரி எனக்கு பிடிக்கும், ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்று. இதுக்குத்தான் அப்புறம் நீண்ட வாழ்க்கை, அப்புறம் செய்யற செயல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும், அங்க அமைதி இருக்கும், இதயம் அமைதியா இருக்கும், நம்மளும் அமைதியா இருக்கும், மனம் அமைதியா இருக்கும், மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரே ஒண்ணுதான், வேலையை விரும்பி செய்யுங்க, எல்லாம் சரியா வந்துவிடும். அவ்வளவு சுலபம் தானே. ஆனா இதுதான் நம்ம பயிற்சியில போடணும். சொல்லிடலாம், ஆனா பயிற்சியில போடணும் இல்லையா? பயிற்சியில போட்டா தானே அது சக்தியா மாறும். பேசுறனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், இது நல்ல கலை, அது நல்ல கலைன்னு. ஆனா பேசும்பொழுது அதுல சக்தி வராது. ஆனா அந்த செயல்ல போடும் போதுதான் அந்த சக்தியே பலமும் வரும். அதாவது எண்ணம் போல் சொல்லு, சொல்படி செயல், அந்த 3ம் ஒன்று கலந்தால்தான்
அந்த வார்த்தைக்கு அந்த எண்ணத்துக்கு பலம் வரும். அப்ப 16 கலையை பத்தி பேசுறோம். அது செயல்ல போடும்போது அடிக்கடி செய்யல. ஒரு வாட்டி செஞ்சா பத்தாது. அடிக்கடி செஞ்சு அது நம்மளோட பழக்க வழக்கமா ஆகும்போது அது ஒரு பலமா இருக்கும். அது ஒரு சக்தியா இருக்கும். அது செய்யாம நம்மள இருக்க முடியல. தானாகவே அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்ய வைக்குது. அப்ப நம்ம அன்றாடம் கடினமாக வேலை செய்யறது இப்ப நம்ம மாத்திக்கொண்டு அன்றாடம் எப்படி வேலை செய்யணும்? கர்ம யோகான்னு சொல்லுவாங்க. கர்மம் என்றால் செயல், யோகா என்றால் தியானம். அப்ப இறை நினைவோடு அன்றாடம் செய்யும் பொழுது நம்ம அன்றாடம் சொல்றோம் இல்லைங்களா? கடவுள் தான் எனக்கு அதை கொடுத்தாரு, கடவுள் தான் எனக்கு இதை கொடுத்தாரு, கடவுள் கூட பரீட்சை எழுதினேன், கடவுள் கூட நடந்து போனேன், கடவுள் எனக்கு இந்த சொத்தை கொடுத்திருக்காரு, கடவுள் எனக்கு நல்ல குழந்தை கொடுத்திருக்காரு, கடவுள் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு என்று பட்டியல் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா கடவுள் எல்லாம் கொடுத்தாரு. வேலை செய்யும் போது அவர் கூப்பிட்டுக்கலாம் இல்லையா? அவர் செய்வார் அல்லவா? கொடுக்கறது மட்டுமா வேலை? நம்ம கூட சேர்ந்து செய்வதும் அவர் வேலை தானே. கர்ம யோகம்னா அவரை நினைந்து கொண்டே அவர் நினைவிலேயே செயலை செய்யும் போது அந்த வேலை சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த வேலை சுலபமாக முடிஞ்சுவிடும், நன்றாக முடிஞ்சுவிடும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், நன்மை கொண்டு வரும். அப்ப ஓய்வாக இருப்போமா? இதுக்குத்தான் அர்த்தம் அந்த வேலையை நம்ம போக்கஸா விஷயாக ஆனந்தமாக செய்யறது. அங்க எந்த மன அழுத்தமும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் சுமையும் இல்லாமல் செய்ய வேண்டும். சுமையோடு ஸ்ட்ரெஸ்ஸோட நான் தான் செய்யணுமா, ஏன் இப்படி இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் நான் எப்போதும் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும், உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னா நோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரும் உங்ககிட்ட வேலை திணிக்க கூடாது. என்ன செய்யறது, அம்மா சொல்லிட்டாங்களே, என்ன செய்யறது, மூத்தவங்க சொல்லிட்டாங்களே என்று உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு எந்த வேலையும் பிடிக்காத வேலையை செய்யாதீங்க. ஏன்னா மத்தவங்களுக்காக நம்ம செய்யும் போது என்ன செய்யறது, எனக்கு பிடிக்கல இருந்தாலும் என்னை செய்ய சொல்றாங்களேன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு செய்யறது அந்த வேலை நல்லாவே முடியாது. அந்த வேலை சுமை தான் வரும். வேலை முடிஞ்சோன்னு உங்களுக்கு குஷி வராது. வேலை முடிஞ்சோன்னு சோர்வு தான் வரும். ஆனா இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அந்த வேலையை அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கு நம்ம கத்துக்கொள்ளலாம், இந்த வேலையில இருந்து நம்ம கத்துக்கொள்ளலாமே என்று கத்துக்கொள்பவர்களுக்கு அந்த வேலை சுகமாக முடியும். சுமையாக நினைப்பவர்களுக்கு என்ன வரும்? சோகம் வரும். நான் கத்துக்கொண்டு நான் முன்னேறுவதற்காகவே இது ஒரு படிக்கல், நான் முன்னேறதுக்காக இதை நான் கத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு அதுல இருந்து கத்துக்கலாம், பாடத்தை கத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க அது சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னொரு கேட்டகரி என்ன வேலை கொடுத்தாலும் ஓகே நான் செய்யறேன்னு அந்த முழு மனதோட எந்த கேள்வி இல்லாம அவங்க செஞ்சுக்கிட்டே போயிடுவாங்க. சோ 3 கேட்டகரி இருக்கு. சில நேரம் நோன்னு சொல்றதுக்கு நம்ம கத்துக்கலாம் அல்லவா? நோன்னு சொல்றதுக்கு நம்ம கஷ்டம்லாம் பட வேணாம். எங்க பயம், எங்க அவங்க கோச்சுக்குவாங்களோ, இவங்க கோச்சுக்குவாங்களோ, நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும். நம்ம சந்தோஷமா இல்லையா, நோ சொல்றதுக்கு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஓகே நோன்னு சொன்னா. ஏன்னா ஏஷியன் எப்போதும் நோ சொல்லி நம்மளுக்கு எல்லாம் பழக்கம் இல்லை இல்லையா? அதனால ஆனா வேலை செய்யும் போது சந்தோஷமாக செய்யுங்க. அது சந்தோஷமாக செய்யும் போது அது நம்மளுக்கு ஓய்வு கொடுக்கும், நல்லா சுகமாவும் கொடுக்கும், ஓய்வு பெற மாதிரி இருக்கும், எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது சந்தோஷமாக செய்யும் போது. உண்மையாகவே அந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப உடம்புலாம் ரொம்ப லேசா இருக்கும், சுகமா இருக்கும், நல்லா தூங்கலாம். நம்மளோட மனநிலை ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப சுகமா, அமைதியா, அப்படி சாந்தமா, எப்போதும் பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க மனமும் உடலும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள் வர்றது குறைவு. யாருக்கு நோய் வருது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வராங்க இல்லையா? இவங்களுக்கு சீக்கிரம் நோய் வரும். ஒரு சின்ன நோயை பெரிய மலையாக்குறாங்க. இந்த எல்லாம் ஓய்வா எடுத்துக்கிறவங்க பெருசா கூட மலையே கூட ஒரு சிறிய ஒரு கடுகு, ஒரு பஞ்சு மாதிரி ஆக்கிடுறாங்க. சரிங்களா? சோ இந்த கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோ கேட்போம். இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த கலையை எப்படி பயிற்சியில போடலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். 16 கலைகள் சீரிஸோட தொடர்ச்சியாக இன்று 7வது கலை, வேலையையும் ஓய்வையும் அனுபவிக்கும் கலை, த ஆர்ட் ஆஃப் என்ஜாயிங் ஒர்க் அண்ட் லெஷர் பார்க்கலாம்ப்பா.
இப்போ பாருங்கள், நிறைய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரணமாக ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் கூட அது என்னமோ பெரிய வேலை மாதிரியும் பெரிய சுமை மாதிரியும் அதை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. சில பேர் தான் பெரிய வேலையை கூட செஞ்சு முடித்த பிறகு அதை செஞ்சதுக்கான அடையாளம் கூட தெரியாமல், அதை குறித்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறது, அதிலிருந்து விலகி கூட இருப்பாங்க. அதாவது சில சமயம் மனிதர்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறதுல ஈடுபட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆழமாக அதில் மூழ்கி விடுறாங்க. அதிலிருந்து வெளிவரது கூட கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஈ வந்து தேன் குடிக்க விரும்புது. அது முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட வாய் மட்டும் வைக்கிறதுக்கு பதிலாக மூழ்கி போயிடுறதுல, அந்த சுவையில் அந்த இதில் மூழ்கிறதுல காலையும் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தேனுக்குள்ளே விழுந்து சிக்கி உயிரையே விட்டுடும். இருந்தாலும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, தன்னோட சுய விருப்பப்படி அவ்வப்போது செயலில் ஈடுபடுறாங்க. பிறகு அதிலிருந்து விலகி இருக்கிறதற்கான திறமையும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க அந்த செயலை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த செயலை பார்க்கும் பொழுது அவங்க வேலை செய்கிற மாதிரியே இருக்கிறதில்ல. அது ஒரு விளையாட்டு போல், தன்னோட சந்தோஷத்துக்காக செய்வதை போல் தெரியுது. அதாவது பேஷனேட்டாக இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறத பார்த்தா அவங்க அந்த சுமையால் அழுத்தப்பட்டு இருக்கிறாங்கன்னோ, இல்லை அந்த சுமையால் ரொம்ப சோர்ந்து இருக்கிறாங்கன்னோ, இல்லை மற்றவங்களோட கட்டாயத்துக்காக செய்கிறாங்க, சில காரணத்திற்காக செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. இப்படி இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ, செயல் செய்கிறாங்களோ, அதில் பூரண நம்பிக்கை வைத்திருப்பாங்க. அப்படின்னா, என்னால் இந்த செயலை திறம்பட செய்ய முடியும், இந்த செயல் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஒரு விளையாட்டு போல் நான் செய்வேன் அப்படின்ற அந்த மனோபாவம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் இம்மி அளவு கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க அந்த செயலை சிறந்த வகையில் செய்து முடிப்பதற்கு முழு விழிப்போடு முழு ஸ்ரத்தையோடு செயல்படுறாங்க. அவங்க கடைசி வரை தன்னுடைய முயற்சியை கைவிடாமலும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட விசேஷத்தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. கர்ம யோகியால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். வேலை திறனுக்கு யோகம் அப்படின்னு ஒரு பேருண்டு. இது வந்து கீதையில் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் கொஞ்சம் யோசித்தோம்னா, யோகியோட வாழ்க்கையை ஆமையோடு ஒப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஆமைக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்குங்க. என்ன பண்ணுன்னா, அது காரியத்தில் ஈடுபடும் பொழுது காரியத்தை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் விரும்பும் பொழுது தன்னுடைய தலை, முன்னங்கால், பின்னங்கால் ரெண்டையும் ஓடுக்குள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளே அடங்கிரும். அப்படின்னா அதை விட்டு விலகி செல்லவும் முடியும். அது ரொம்ப இயல்பாக ஈஸியாக அது செய்யுது. அதனால தான் யோகியை ஆமையோடு ஒப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா, இந்த வேலை செய்யும் மற்றும் ஓய்வாக இருக்கும் கலைக்கு மனிதனிடத்தில் முக்கியமாக ஒரு 6 விஷயங்கள் இருக்க வேண்டியது இருக்குது. மொதல் விஷயம் என்னென்னா, காரியத்தை சுருக்கும் சக்தி. ஒரு கேலியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி. இந்த மனைவிக்கு வந்து காஃபி போடவே தெரியாது. கணவன் வந்து கேட்குறாரு, காஃபி போட தெரியுமா அப்படின்னோடனே, தெரியுங்க அப்படின்னோடனே, எப்படி சொல்லு, தெரியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே, இருங்க நான் இருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை நோக்கி போகணும். ஃப்ரிட்ஜு கதவை திறக்கணும். உள்ளே வந்து பால் இருக்கும், அதை வெளியே எடுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறங்க. ஒரு காஃபி போடுற சின்ன விஷயத்த அவ்வளோ விஸ்தாரமாக அதை நினைக்கிறாங்க. இது ஒரு கேலிக்காக சொல்லப்பட்டு இருந்தாலும் உண்மையிலே ஆழமாக யோசித்தோம்னா, ஒரு சின்ன காரியத்தை பெரிய காரியமாக ஆக்கிட்டோம்னா அவங்க வேலையை வந்து ஓய்வாக அனுபவம் செய்ய முடியாது, விளையாட்டு போல் அனுபவம் செய்ய முடியாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு விசேஷத்தை இருக்கணும். என்னென்னா, காரியத்தை சுருக்கும் சக்தி. இந்த காரியத்தை எவ்வளவு குறுகிய காலத்தில் எவ்வளவு திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறதான் காரியத்தை சுருக்கும் சக்தி. அதுக்கப்புறம் 2வது காரியத்தை பெருக்கும் சக்தி.
ஒரு காரியம் தனக்கு நல்லா செய்ய வருது அப்படின்னா இதே காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பெருக்கும் சக்தியும் வேண்டும். இப்போ ஒரு டீமாக ஒர்க் பண்ணும் பொழுது அந்த டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒருத்தருக்கு, இந்த டீம் லீடருக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியுது, மற்ற 3 பேருக்கு அவ்வளோவா தெரியல அப்படின்னா, இவர் எப்படி அந்த காரியத்தை திறம்பட செய்ய முடிகிறதோ அதே போல் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாச்சுன்னா, அப்போ என்ன காரியமோ ஒருத்தர் செய்கிறதற்கு பதிலாக 4 பேர் செய்தாங்கன்னா என்ன ஆகும்? அதுபோல் 4 காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பெருக்கும் சக்தி எல்லா வேலைகளையும், 3வது பாயிண்ட், எல்லா வேலைகளையும் செய்யும் திறமையை வளர்த்து கொள்வது, அதாவது ஆல்ரவுண்டர் ஆவதற்கான முயற்சி. இது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாதுன்னு இல்லாமல் எல்லா வேலைகளையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐடி கம்பெனியில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு போஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் அந்த ஒரு ப்ராஜெக்டை செய்வதற்கான அனைத்து ஃபீல்ட்லேயும் அவர் ஆல்ரவுண்டராக இருந்திருப்பார். அப்போ தான் ஒரு டீமை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு டீமில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது இப்படி செய்ய முடியுமா, அதை அப்படி செய்ய முடியுமான்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வேலையை இப்படி செய்ய தெரியணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவர் ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் அந்த டீமையே மேனேஜ் பண்ண முடியும். அதுபோல் இங்கே ஒரு கூட்டமைப்பாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையில் ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது, உலக நாடகம் என்கின்ற தண்டவாளத்தில் உறுதியாக நடப்பது. இது நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தரோட ரோலும் தனிப்பட்டது. அவரவர் பார்ட்டை நடிப்பாங்க. இதில் நம்ம சிக்கிக்கிட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணலை, அவங்க ஏன் இப்படி பண்ணலைன்னா நாம் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து தடம் புரண்டு விடுவோம். ஸோ அதுதான் உலக நாடகம் என்கின்ற தண்டவாளத்தில் உறுதியாக நடப்பது அப்படின்னா தன்னோட பார்ட்டை திறம்பட செய்வது. 5வது, இந்த காரியத்தை நான் எண்ணற்ற முறை செய்திருக்கின்றேன், இது பெரிய விஷயமோ அல்லது புதிய விஷயமோ கிடையாது என நினைப்பது. ஒரு காரியம் பெருசாக இருக்கும் பொழுது ஒரு பயம் வருது. எப்போ பயம் வரும்னா, அந்த காரியத்தை முன்ன பின்ன செயலை புதுசாக இருக்குது, இது எப்படி அமையுமோ அப்படிங்கும் பொழுது அந்த பயம் வரும். நமக்கு தான் இந்த நாடகத்தின் ரகசியம் தெரியுமே. கல்பமாக இதை நாம் திரும்பவும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறவியில் முதல் தடவை செய்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் போன கல்பத்தில் இதே பிறவியில் நம்ம ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஞானமானது நமக்கு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் 6வது, தன்னம்பிக்கை, அதாவது தான் சர்வ சக்திவான் பரமாத்மாவின் குழந்தை. ஒரு கால் இந்த செயலை என்னால் செய்ய முடியாமல் போனால் வேறு யாரால் செய்ய முடியும்? சர்வசக்திவானின் குழந்தை, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அவரோட துணை என்கிட்ட இருக்குது. இது என்னுடைய யதாசக்தியின் அடிப்படையில் இல்லை, பரமாத்மாவின் சக்தியின் அடிப்படையில் நடக்கப் போகிறது அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது அப்போ என்ன தோணும் அப்படின்னா, என்னால் செய்ய முடியலன்னா வேறு யாரால் செய்ய முடியும்? வெற்றி என்பது என்னோட பிறப்புரிமை. நான் தைரியம் கொள்ளும் பொழுது தான் கடவுள் எனக்கு கட்டாயம் உதவி செய்கின்றார். அந்த கடவுளோட உதவியை பெறவும் முடியும். இந்த 6 விஷயங்களும் யார்கிட்ட இருக்க முடியும் அப்படின்னா, ஞானம் நிறைந்த யோகியோட வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்க முடியும். யோகியோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு இந்த ஞானம் இருக்குது. நான் இந்த பாகத்தை எண்ணற்ற முறை நடித்திருக்கின்றேன். இது இந்த சிருஷ்டி எப்படின்னா திரும்பவும் சுற்றி வருகின்ற சக்கரம் போன்றதாகும். ஸோ ஒரு கல்பம் முடிஞ்சாச்சுன்னா திரும்பவும் கல்பம் ஆரம்பிக்கும். போனைய கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் திரும்பவும் வருது. ஸோ இந்த ஞானம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இம்மி அளவு கூட சந்தேகம் வர்றதில்லை. போன தடவை எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி இந்த தடவை செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை, ஆத்ம விஸ்வாசம், இதோடு தான் செயல்லையே இறங்குறாரு. அதனால் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் கூட இந்த காரியம் வெற்றி அடையுமா அப்படின்ற பதட்டம் இருக்கிறதில்ல. ஏன்னா அவர் பரமபிதா பரமாத்மாவினுடன் யோகத்தில் இருக்கிறார். ஸோ வெற்றியின் மேலே சந்தேகம் வர்றதில்லை. அவரோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா, இறைவனின் உதவிக்கு நான் பாத்திரமானவன், அவ்வளோதான். நான் இப்போ இறைவனுக்கு வலதுகரமாக இருக்கின்றேன். இது மக்கள் சேவை, மகேஷன் சேவை. மகேஷனுக்கு நான் சேவை செய்கின்றேன். ஸோ இந்த காரியத்தினுடைய விளைவை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா விளைவை நல்லதாக்குவதற்கான பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட யோகத்தில் இணைந்திருக்கும் ஞானம் நிறைந்த மனிதருக்கு மட்டுமே இந்த கலையானது வரும்.
அது மட்டும் அல்லாமல் தான் பரமாத்மாவுக்கே உதவி செய்யும் அந்த பாத்திரத்தில் இருக்கின்றேன்ற அந்த எண்ணமானது அவர் அந்த செயலை ரொம்ப மகிழ்ச்சியாக செய்வதற்கு உதவுகிறது. அப்போ ஒரு குஷியோட துடிப்போட அதை செய்து முடிக்கின்றார். தன்னை சர்வசக்திவானின் குழந்தை என நம்பிக்கை கொள்வதற்கு பலனாக அவரிடத்துல ஆத்ம விஸ்வாசம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆத்ம அபிமானியாகவே இருப்பார். ஆறு ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவரால் தான் பரமாத்மாவை கூட சரியான முறையில் நினைவு செய்ய முடியும், பரமாத்மாவின் உதவியை பெற முடியும். அதனால் அவரோட மனதில் இரு நிலை இல்லாமல் இருக்கும். தேக உணர்வில் ஆத்ம உணர்வில் அப்படி மாறி மாறி இருக்க மாட்டாங்க. ஒருமித்த மனதோடு காரியம் செய்து முடிக்கிறார். ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, ஏகாகிரதா இருக்கும். அதே போல் கெட்டுப்போன காரியங்களை கூட தனது சரள சுபாவத்தினால் ரொம்ப ஈஸி நேச்சர்டாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால் சரளமாக சகஜமாக வெற்றிகரமாக நல்லதாக செய்து முடிக்கிறார். அதாவது யோகத்தின் மூலமாக இந்த கலையினுடைய வளர்ச்சியானது அவரோட வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஓய்வு பெற சுகமாக வேலை செய்கிற கலையை பற்றி நம்ம சில கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். அடுத்தது இந்த ஓய்வு பெற கலையை எப்படி செயல்ல போடுறது. நிச்சயமா அவங்களும் சொல்லியிருந்தாங்க எப்படி ஒரு வேலையை நம்ம சுலபமா ஆக்குறது என்று. அந்த வேலையை விரும்பி செய்யணும் என்று சொன்னேன். அப்ப அந்த விரும்பி செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும்? இந்த கலையை நம்ம இந்த கலையை நம்மளோடையதா ஆக்குறதுக்கு நம்ம சமநிலை கொண்டிருக்கணும். இதில் சமநிலை கொண்டிருக்க வேண்டும். நம்ம செய்கின்ற செயலுக்கும் நம்ம மனதின் அமைதிக்கும் சுகத்துக்கும், நம்ம மன அமைதிக்கு மனம் ஓய்வாக இருப்பதுக்கும் சமநிலை வேண்டும். பல எண்ணத்தை கொண்டிருந்து ஒரு வேலை செய்வது அது நம்மளுக்கு ஓய்வு கொடுக்காது, அது கொஞ்சம் சோர்வு தான் கொடுக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யி என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வேலை செய்யணும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பெண்கள்னா மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல பல வேலை செய்யற திறமைகள் இருக்குது. தவறு ஒண்ணு இல்ல, செய்யலாம். ஆனா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்வது மனதுக்கும் உடலுக்கும் சோர்வை கொண்டு வரும். ஆமா, நல்லா இருக்கும், விறுவிறுன்னு செஞ்சு முடிச்சுட்டா போய் படுத்துடலாம் என்று சொல்லு. இல்ல, நம்ம விறுவிறுன்னு நம்ம உடலோட சோர்வுன்னு பார்க்காம, மன சோர்வும் பார்க்காம, இந்த வேலைலாம் முடிச்சுட்டு நான் போய் படுத்துடலாம். நீங்க படுத்து பாருங்களேன், அந்த சோர்வோட பாருங்களேன், தூக்கம் வராது தெரியுங்களா? என்ன சொல்லுவோம், ரொம்ப சோர்வா இருக்கு, தூங்க முடியல. சோர்வெல்லாம் போனாதான் உடம்புல விட்டு அப்ப தூக்கம் சரியா வரும். அந்த சோர்வோட தூங்கும் போது ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, அதனால இந்த ஓய்வாக இருக்கிற கலை மிகவும் நல்லது. அப்ப நம்ம என்ன சமநிலை இருக்கணும்? மனதளவும் நம்ம எண்ணத்தளவும் நம்ம செயலளவும் நம்ம ஓய்வாக சில எண்ணங்கள் மட்டும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது நம்ம எண்ணத்தை ஒருமுகப்படுத்துறது. செய்யற செயலில் நம்ம எண்ணம் பூரா அந்த ஒரு எண்ணத்தோட செயலை செய்யணும். அதாவது கவனித்து செய்ய வேண்டும். அதுல போக்கஸா இருக்கணும். செய்யற செயல்ல நம்ம எழுதணும்னு நினைக்கிறோமா, நம்ம எழுத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். அதை விட்டு இப்பெல்லாம் நிறைய பேரு மியூசிக் கேட்டுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே எழுதுவாங்க. ஒண்ணு எழுதுவாங்க, பாட்டை கேட்கறாங்க, மியூசிக்கை கேட்கறாங்க. எல்லாமே ஒன்னா வருதா? அந்த நம்ம சில நேரம் என்ன எழுதுறோம்னு கூட ஞாபகம் இருக்காது, மறந்துருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம ஒரே நிலையில பல வேலை செய்யும் போது, இல்ல நம்ம படிக்கும் போது நிறைய புஸ்தகத்தை சைட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம், அந்த புஸ்தகத்தை பாக்குறோம், எழுதிக்கிட்டே இருக்கோம், அந்த புஸ்தகத்தை பாக்குறோம். அப்ப இங்க நம்ம எண்ணத்தை நம்ம ஒருமுகம் படுத்துவது இல்லைல்ல. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எண்ணத்தை செதற விடுறோம். எண்ணத்தை செதற விடும் போது நம்ம படிச்சது பதியாது. இல்ல நம்ம எழுதுனது நம்ம மறந்துருவோம். சில நேரம் அந்த எழுத்து கூட நல்லா வருவதில்லை. அதனால நம்ம எழுதணும்னு நினைக்கும் போது அந்த எழுத்துல கவனம் செலுத்தணும். நம்ம ஏதாச்சும் கட்டணும், ஏதாச்சும் கட்டுமானம் பண்ணி செய்யணும், ஏதாச்சும் உருவாக்கணும்னு நினைச்சா அதுல நம்ம முழுசா கவனம் செலுத்தணும். கொஞ்ச நேரம் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சோர்வு வரும். ஆமா, பல வேலைகளை ஒரே நேரத்துல பல வேலை செய்யும் போது இது பெண்களுக்கு கை வந்த கலை. முக்கியமா சமையல் வேலை செய்யும் போது எண்ணெய் சட்டிய அடுப்புல வச்சுட்டு அப்பதான் காய்கறி வெட்டி ஒன்னொன்னா போடுவாங்க.
சிலவங்க எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸா போடுவாங்க. சிலவங்களுக்கு சில மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் போடும்போது நம்மளுக்கு தெரியும் ஏதோ மிஸ் பண்ணாம நம்ம போடுவோம். அதே மாதிரிதான் மத்த பணிகளும். ஒரு பணியை செய்யும் போது கொஞ்ச நேரம் இந்த பணி ஆபீஸ்ல வந்து சில நேரம் நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு வேற ஒரு இமெயில் அனுப்பணும். செய்யற வேலையை விட்டுட்டு இமெயில் அனுப்புவோம். அப்புறம் இமெயில் அனுப்புன பிறகு ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால் பேசுவோம். அப்புறம் வேலை என்ன செய்யறோம்? தள்ளி போயிடும் இல்லையா? அப்ப வேலைய நம்ம செஞ்சு முடிச்சுட்டு 2வது வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து மறுபடியும் அதுல வந்து ஒரு பாரம் சுமை எதுவும் இந்த முடிக்கலையே இதோ ஒண்ணு முடிக்கலையேன்னு அந்த சுமை நம்மள இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலைய அந்த ஒரு வேலைய முடிச்சிருங்க. டூ ஒன் ஒர்க் அட் அ டைம். ஒரு வேலைய ஒரு நேரத்துல ஒரு வேலைய செய்யுங்க. மல்டி டாஸ்க் முடிஞ்சா நேரம் இருந்தா மல்டி டாஸ்க் பண்ணலாம். அதாவது பல வேலைகளை செய்யலாம். அதனாலதான் நீங்க பெண்களை பார்த்தோமா அவங்களுக்கு 8 கைகளை காமிச்சிருப்பாங்க. ஒரு கையில குழந்தை, ஒரு கையில கூட்டுமாறு, இன்னொரு கையில வந்து கரண்டி, இன்னொரு கையில மாப்பு, இன்னொரு கையில வேற ஏதாச்சும் வச்சுக்கிட்டு 8 கைகள்ல 8 இது வீட்டு உள்ள வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒரே நேரத்துல பல வேலை செய்ய முடியும். குழந்தை அழுதா குழந்தையும் பார்த்துக்க முடியும், வீட்டையும் கூட்டவும் முடியும், இல்லைன்னா பின்னால கட்டிக்கிட்டு எல்லாமே செய்ய முடியும். ஆனா அதுல வர சோர்வும் மன வலியும் எப்படி இருக்கும்? செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அல்லவா? பாக்குறவங்களுக்கு ஐயோ இவங்க எப்படி இருக்காங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆனா செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்ப பல வேலைகள் ஒரே நேரத்துல செய்யும் போது நானும் நம்புறேன். ஏன்னா சில நேரம் நானும் வந்து என்ன செய்யறேன், பல வேலைகளை ஒன்றா செஞ்சிருவேன். செய்யும் போது இது முடியலையே அது முடியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒரு வேலையே ஒரே நேரத்துல முடிக்கும் போது ஈஸியா இருக்கும். மனம் வந்து ரொம்ப மன உளைச்சல் வராது. அடுத்து ஏன் வந்து ஒரு வேலையை ஒரு நேரத்துல செய்யணும்னா நம்ம வந்து அப்பதான் வந்து அந்த வேலையின் அர்த்தம், அந்த வேலையின் நுணுக்கம் நம்மளுக்கு ஆழமாக புரிந்து நம்மளுக்கு தெரியும் எங்க தவறு விட்டோம், எது செய்யறோம்னு புரிந்து அறிந்து செய்வோம். ஏனோ தானமோ செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அன்றாட வேலை நம்ம தான் செய்யணும். இல்லைன்னா மத்தவங்க வந்து உதவி செய்ய போறது இல்ல. அப்ப அந்த வேலையை வந்து நன்றாக செய்யும் போது நம்மளுக்கு அடையக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். ஓய்வாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அந்த கடின வேலையை மாறி சுகமாக மாறும். செயலும் நன்றாக இருக்கும். அப்புறம் ஓய்வாகவும் ஆரோக்கியமாகவும் பாசிட்டிவானவர்களாகவும் இருப்போம். அதோட முடிவு வந்து நம்ம ஒரு வேலையை ஒரு ஒரே மனதோடு போக்கஸா செய்யும் போது அதோட சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க நல்லா செஞ்சு பார்க்கலாம். ஒரு வேலையை ஒரே வேலை ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு வேலைக்கு போங்க. எல்லா வேலையும் சமைக்கிறது அப்படித்தான், மங்கு கொலை கழுவுறது அப்படித்தான், அதே மாதிரிதான் ஆபீஸ்ல ஒரு ஃபைல செய்யறது அப்படித்தான், அப்பதான் டெலிபோனை பேசுவோம், அப்பதான் இமெயில் அனுப்புவோம். 3 வேலையும் ஒன்னா செஞ்சா என்ன ஆகும்? கைகள் 2, மூளையோ 1. அப்ப அந்த மூளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் இல்லையா? இதை செஞ்சு 3 வேலையை ஒரே நேரத்துல செய்யணும்னா இந்த மூளை எவ்வளவு வேலை செய்யுது? பாவம் இல்ல மூளை. அதனால அதுக்கும் நம்ம ஓய்வு. இதுதான் வந்து வேலையை சுலபமாக்குறது. அடுத்தது ஓய்வாக இருக்கும் கலை. ஓய்வு பெறது தவறே இல்லை. உடல் கொஞ்சம் சோர்வா இருந்துச்சா தாராளமா போய் ஓய்வெடுங்க. உங்களை மணிக்கணக்கா தூங்க சொல்லலையே. சில நேரம் காலையில எழுந்துச்சு கொஞ்ச நேரம் செஞ்சு நம்மளுக்கு தூக்கம் வரும். ஏன்னா அன்றாடம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அந்த உடல்நிலை. அதே மாதிரி சோர்வாக கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தூங்குங்க, தவறே இல்லை. அதுக்கு மணிக்கணக்குல தூங்க சொல்லல, கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த நேரம் அந்த ஓய்வு வேணும் என்று உடல் நினைக்கும் போது கொஞ்ச நேரம் தூங்கல. அது ரொம்ப நேரம் தூங்க மாட்டீங்க. ஒரு 20 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அந்த உடம்புக்கு போதுமான அளவு ஓய்வு கிடைச்சா அதுக்கு முழிப்பு வந்துடும். போதும், உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா நன்றாக இருக்கும். அப்ப ஓய்வு எடுப்பது தவறே இல்லை. தாராளமா போய் ஓய்வு எடுங்க. அப்ப எடுத்தாதான் நம்மளோட அடுத்த வேலை வந்து சுலபமாக நன்றாக முடியும். ரொம்ப முக்கியம். ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம்.
அது என்ன செய்யும், நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்டாக்சிஃபை பண்ணணுங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சோர்வு, நெகட்டிவான எண்ணங்கள் அது எல்லாமே அது அகற்றிவிடும். ஓய்வு எடுக்கும்போது. ஓய்வாக அதாவது மனமும் வந்து நெகட்டிவ் எண்ணத்துல இருந்து நம்ம ஓய்வு எடுக்கணும். எப்போதுமே இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு மனச போட்டு ரொம்ப கஷ்டம் கொடுப்பேன்ல, அதுல இருந்தும் கொஞ்ச நேரம் இறைவனை நினைவு செய்யும்போது மனதுக்கு ஓய்வு வருது. வேலையில இருந்து கொஞ்ச நேரம் படுக்கும்போது உடலுக்கு ஓய்வு வருது. அப்ப உடலையும் மனதையும் நம்ம வந்து ஸ்லோவாக்கணுமா, என்ன இருக்கும்? நல்லா ஓய்வா இருக்கும்போது, நல்லா சுகமா இருக்கும்போது, அடுத்த காரியத்தை நன்றாக, சுத்தமாக, ஆரோக்கியமாக செய்வோம். என்ன நினைக்கிறீங்க? சரிதானே? அப்ப இந்த செயல் எல்லாம் நம்ம செய்யும்போது, உதாரணத்துக்கு நம்ம மல்டி டாஸ்க் எப்ப பண்ணலாம்? நடக்கும்போது, இல்ல நம்ம ஒரு பாடலை கேட்கும்போது, அந்த நேரத்துல பாடலை கேட்கும்போது என்ன கண்ண மூடிட்டு, ஒரு நல்ல இசையை கேட்கும்போது, கண்ண மூடிட்டு நீங்க மெதுவாக பிராண யோகம் மூச்சை இழுத்து நல்லா இருக்கே, சுகமா இருக்கேன்னு சொல்லி, அந்த பாருங்க பாடலை கேட்கிறீங்க, காதால கேட்கிறீங்க, மூக்கால இழுத்து விடுறீங்க. அது 2 வேலை தான். இருந்தாலும் அது ஓய்வு கொண்டு வருது. சும்மா வேலையை செஞ்சுக்கிட்டே பாட்டை கேட்கிறோம், முணுமுணுக்கிறோம். ஆனா அந்த பாட்டு மனதுல தங்காது. நீங்க நடந்து கொண்டே இருக்கும்போது பாட்டை கேட்டுக்கிட்டு அதுல மூச்சை இழுத்து விடுங்களேன். அந்த பாட்டு மனதில் தங்கும். அந்த பாட்டு நீங்க நடந்துகிட்டே பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே நடங்களேன். ரொம்ப ரிலாக்ஸா இருப்போம். நடந்து எவ்வளவு தூரம் நடக்கிறோம்னே தெரியாம நம்ம நடந்து ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் முடிச்சிருவோம். பயிற்சி பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நான் செஞ்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த வேலையும் ஓய்வும் சுகமாக செய்கின்ற கலை. இந்த கலையில நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ஓய்வு எடுப்பது தவறே இல்லை. ஓய்வு என்பது நேரத்தை வீணடிப்பதில்லை. அது உடலையும் மனதையும் நம்ம சீராக்குவது. பாருங்க, கத்தி வந்து நம்ம வெட்டணுமா, கத்தி சொனப்பா இல்லைன்னா என்ன, ஒரு ஒரு அந்த காய்கறியை வெட்டுறதுக்கோ, இத ஒரு பொருளை வெட்டுறதுக்கோ, ஒரு சிறிய கொடியை வெட்டுறதுக்கோ அது சரியா வெட்டாது. அது சில நேரம் பொக்கையா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அது வந்து தீட்டணும் இல்லையா? அதே போலதான் இந்த ஓய்வும் சுகமும் என்பது இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தீட்டுவது போல, அதுக்கு ஒண்ணும் பலத்தை கொடுப்பது போல. அப்படி செய்யும் போது இந்த உடலும் மனமும் நம்மளுக்கு நன்றி சொல்லி நம்மளுக்காக ஒண்ணும் கூட வேலை செய்யும். அப்ப இந்த கலையை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணோம்னா, நம்ம வந்து அடிக்கடி இந்த முயற்சி செய்யணும். கர்ம யோகா, இறைவனை நினைத்து கொண்டு, இறைவா நீங்கள் தான் என் கூட வேலை செய்கிறீர்கள், நான் செய்யவில்லை, 2 பேரும் செய்கிறோம். சுகமான வேலை, நல்ல வேலை. அப்ப இறைவன் கூட செய்யும் போது இறைவன் வந்து யாரு? சர்வ சக்திவான் அல்லவா? துக்கத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அவரை வைத்தீஸ்வரன் என்று சொல்றோம். அவரை வந்து வேற என்ன சொல்றோம்? தூய்மைப்படுத்துபவர், ஞானக்கடல், அன்பின் கடல், தெய்வீக புத்தியை அருள்பவர் என்று பல குணங்களை, சக்திகளை கொண்டவர். அவர் நம்ம அம்மா, அப்பா, டீச்சர், சத்குரு, நண்பர், உறவினர், தாத்தா, நம்மளோட அன்பர் எல்லாமே அவர் தான் என்றால், அவங்க கூட நம்ம வேலை செய்வோம் தானே? அம்மா கூட நம்ம வேலை செய்வோம், அப்பா கூடயும் வேலை செய்வோம் தானே? இல்ல நண்பர் கூட வேலை செய்வோம் தானே? அப்ப இறைவனை நண்பனாக இருந்து வேலை செய்து பாருங்கள். வேலை ரொம்ப சுகமாகவும், சந்தோஷமாகவும், மகிழ்ச்சியாகவும், எண்ணமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். சரிங்களா? இப்ப இந்த கலையை 16 கலையில இன்னைக்கு 7வது கலையை புரிந்து கொண்டும் ஓய்வோம் சுகமாக வேலை செய்வது. இந்த கலையை உங்களுக்கு பயிற்சியில போடுங்க, செஞ்சு பாருங்க, வாழ்க்கையை சுகமா ஆக்கிக்கங்க. அடுத்த கலைக்கு போறதுக்கு முன்ன ஒரு பாடல் போறதுக்கு முன்ன நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. 8வது கலை வந்து சொற்பொழிவு ஆற்றுதலும் மற்றும் கடிதம் எழுதும் கலையும். அதாவது பேசும் கலை, எழுதும் கலை. நம்ம எல்லாம் சொல்றோம் பேசுறது தானே, பேசிடலாமே என்று சுலபமா நினைக்கிறோம். ஆனா சொற்பொழிவு ஆற்றுவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒழுங்குமுறை இருக்கிறது. ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்றால், ஏன்னா நம்ம வீட்டுல கூட பேசும்போது நம்ம வந்து பேசும் வார்த்தைகள் வந்து எப்பொழுதுமே பண்பா இருக்க வேண்டும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி,
அது குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம வயதுக்கு சமமானவர்கள்லாம் பேசினாலும் சரி, அது நண்பனா இருந்தாலும் சரி, உறவினரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருக்கட்டுமே, எல்லாருக்கூடயும் பேசுவது ஒரு பண்பாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு இஷ்டப்படிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் கொட்டிடக்கூடாது. கோவமா பேசுறது, ஆத்தமா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, குறை சொல்வது, இதெல்லாம் பேச்சின் அழகல்ல. நம்மெல்லாம் பார்த்திருக்கோம். அழகிய தமிழ் சொல்லுவாங்க, இனிய தமிழ் என்று சொல்லுவாங்க. அதோட தமிழோட மற்ற மொழிகள் கூட அந்த மொழியின் அழகை காட்டுவாங்க பாருங்க. அந்த மொழியை பேசும்போது கேட்க கேட்க அவ்வளவு தித்திக்கும். அப்ப பேசும்போது நம்ம பேசுற வார்த்தை அவ்வளவு இனிமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பதாக இருக்க வேண்டும். மரியாதை நிறைந்திருக்கணும், பண்பு நிறைந்திருக்கணும், பணிவு நிறைஞ்சிருக்கணும். இதுதான் கலை. எல்லாரும் பேசுறாங்க, எப்படி வேணாலும் பேசலாம், தாழ்வா பேசலாம், குறைகளா பேசலாம், இதெல்லாம் பேச்சு தானே? இல்ல, அதெல்லாம் பேசும் கலை இல்ல. பேசும் கலை நம்ம மற்றவர்கள் அதை கேட்கும் போது அது அவங்க மனதுக்கு இதமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு கேட்கும் போது, நம்மளுக்கும் கேட்கும் போது நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் கேட்கும் போது அது இனிமையாக அவங்க இதயத்தை சுகமாக ஆக்கின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேச்சு அது கலை அல்ல, அது பேச்சு, அது எப்போதும் பேசுற பேச்சு. அப்ப இந்த பொதுவாக பேசுவதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அல்லவா? அப்ப அந்த கலை அந்த பேசும்போது அதுல மிக தெளிவா இருக்கணும். நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். கேட்கிறவங்க அதுல ஈடுபடணும். அவங்க கேட்கிறவங்க, ஆமா இது நல்லா இருக்கு, இது சரியா இருக்குன்னு அந்த ஈடுபாட்டை நம்ம இழுக்கணும். அவங்க பேசும்போது, அவங்க பேசுறாங்க, சிலவங்க பேசும்போது நல்லா இருக்கும் கேட்க, ரொம்ப சுகமா இருக்கும். சில சொற்பொழிவாளர்கள் பேசும்போது நல்லா இருக்கும், கேட்க கேட்க காதுக்கு இனிமையா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், மறுபடியும் கேட்கலான்னு தோணும். சிலவங்க பேசுனா எப்ப நிறுத்துவாங்கன்னு நினைப்போம். சிலவங்க பேசும்போது நிறைய பேர் ஏஞ்சி போயிருவாங்க. அப்ப அந்த வார்த்தை, அவங்க பேசுற வார்த்தையில பலம் இல்லை, சக்தி இல்லை. அதனால அந்த செய்தியை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கல. அப்ப நம்ம கேட்கிற ஆடியன்ஸ் எப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொண்டு, இல்ல இந்த ஆடியன்ஸ்க்கு மனசுல வச்சு, இந்த ஆடியனுக்கு இப்படி பேசினா நல்லா இருக்கும் என்று நம்ம தெளிவாக அழகாக பேசணும் இல்லையா? இப்ப நம்ம ரேடியோலாம் பேசுறோம், இப்ப நானும் பேசுறேன். இந்த பேச்சு திறமை நன்றாக இருக்க வேண்டும். சில நேரம் கொஞ்சம் அச்சமா தான் இருக்கும். என்னடா நம்ம வார்த்தை சில நேரம் உச்சரிப்பு சரியில்லைன்னா, சரியில்லையே, அதாவது செஞ்ச பிறகு அனுப்பின பிறகு இந்த உச்சரிப்பு இப்படி உச்சரிச்சிருக்கலாமே என்று தோணும். அப்ப அது சரி செய்ய வேண்டும் அல்லவா? மற்றும் எழுதும் கலை. எழுதலாம், எல்லாரும் எழுதலாம், ஏபிசிடி தெரியும், எல்லாமே எல்லா மொழியும் தெரியும். ஆனா எழுதுற கலை அதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு. அதனால்தான் ஜேர்னலிங்னு சொல்லி எப்படி எழுதுவது, எதை தலைப்பா போடணும், எது ஆரம்பிக்கணும், எது முடிக்கணும், எல்லாமே ஒரு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் கவிதை எழுதுவது, பாட்டு எழுதுவது எல்லாத்துக்கும் வராது அல்லவா? சிலவர்களுக்கு அழகாக வரும், சிலவர்களுக்கு அறவே வராது. அப்ப அந்த வார்த்தை எழுதும் போது நம்ம உணர்ச்சிகளை அதுல காட்டணும். சிலவர்களுக்கு உணர்ச்சியே காட்ட தெரியாது. உதாரணத்துக்கு வரிய சொன்னா சும்மா வரைஞ்சிருவாங்க, என்னென்னமோ போட்டு வரைவாங்க. ஏன் அதை வரைஞ்சிங்கன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது ஏன் வரைஞ்சாங்கன்னு. இப்ப பாருங்க, நம்ம வரிய சொல்றோம், குருவி போடுறாங்க. ஏன் பறவைய வரைகிறாங்க? அர்த்தம் தெரியாது. ஏன் பறவை என்ன காட்டுது தெரியாது. அப்ப தெரியாமலே சரியவருங்க கொஞ்சம் பேரு, தெரிஞ்சு அவங்க உணர்வை காட்டுறவர்கள் சிலவர். அப்ப இந்த கலை எல்லாம் கற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலை நம்ம அடைய முடியும். என்ன நினைக்கிறீங்க? சரிதானே? அப்ப இந்த 2 கலையும் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த வீடியோ கேட்போம். அவங்க இன்னும் இந்த 2 கலையை பத்தி நம்மளுக்கு விளக்குவாங்க. வாங்க கேட்கலாம். ஓம் சாந்தி. 16 கலைகள் சீரீஸில் இன்னைக்கு 8வது கலை, சொற்பொழிவாற்றும் கலை மற்றும் கடிதம் எழுதும் கலை, த ஆர்ட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம்ப்பா. நாம் பேசுகிற பேச்சு ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தணும், மக்களுக்கு அதை கேட்க பிடிக்கணும், அதில் சத்தியம் அடங்கி இருக்கணும்.
அதோட நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை தெளிவாகவும், இப்போ இந்த டாபிக் கொடுத்தா அந்த டாப்பிக்லேருந்து டீரெயில் ஆகாமல் அந்த டெஸ்டினேஷனை நோக்கியும் சுவையாகவும் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயம் மக்கள் மனதில் ஆழமாக பதியும்படியும், நம்பிக்கை அல்லது உடன்படும்படியான, நான் இதை ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற ஃபீலிங் மனசில் அவங்களுக்கு ஏற்படணும். இந்த உணர்வை ஏற்பட செய்யும்படி பேசுகிறது கூட ஒரு கலை தான். ஒரு மனுஷன் நல்லவராக இருந்தாருன்னா அவர் ஈஸியாக மக்களோட மனதில் இடம் பிடிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் மற்றவங்களை தனக்கு ஆதரவு தருபவராக, உதவி செய்பவராக, சகயோகியாகவும் உருவாக்கிடுவார். அவருக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க. தன்னோட இனிமையான வார்த்தை மூலமாக ஒவ்வொருத்தரையும் தன்னுடையவராக ஆக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிடுவார். இப்படி மனிதர்களுடைய வார்த்தையில் நிறைய சக்தி இருக்குது. 2.5 இன்ச்சு நாக்கு மனிதனை சிம்மாசனத்தில் அமர்த்துது, அதுவே மனுஷனை தூக்கு மேடைக்கும் அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, பிரியமான அன்பான வார்த்தைகளை பேசும் பொழுது மக்கள் அவரை ஆட்சியாளராக, மந்திரியாக கூட தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதே வேளையில் அவரோட வார்த்தைகள் பிரிவினையை ஏற்படுத்துவதாக, அராஜகம் செய்வதாக, உபத்திரவம் கொடுப்பதாக, தேச துரோகம் முதலியவற்றை பரப்புவதாக இருந்ததுன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கூட கிடைச்சிருது. ஒரு மனுஷனுடைய பேச்சு பிரிந்திருக்கின்ற மனிதர்களை கூட ஒன்று சேர்த்து விடுகிறது. ஜெர்மனியில் ஹிட்லருடைய பேச்சு தான் அவரை ஆட்சியாளராக ஆக்கிச்சு. அவரோட பேச்சில் ஒரு தனி சக்தி இருக்கும். அது மக்கள்கிட்ட நிறைய நம்பிக்கையை அவர் மேலே உருவாக்கி கொடுத்தது. இந்தியாவிலையும் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்சியாளர்கள் தன்னுடைய பேசும் திறமையின் மூலமாக உயர் பதவியை பெற்றிருக்கிறாங்க. மனிதர்களை ஒன்று சேர்க்கும், பிரிந்திருக்கும் மனிதர்களை ஒன்று சேர்க்கும் அதே மனிதனுடைய பேச்சு சரியில்லைன்னா அது நண்பர்களிடையே கூட வேற்றுமையும் வெறுப்பையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. அதனால தான் இந்த நாக்கு கத்திரிக்கோளாகவும் இருக்குது, ஊசியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் தன்னுடைய அறிவு நிறைந்த, அனுபவபூர்வமான, விலை மதிப்பற்ற வார்த்தைகளை பேசினா என்ன சொல்கிறாங்க? இவரோட வாயிலிருந்து அன்பு மழை கொட்டுதுப்பா, மலர்களின் மழை கொட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அவன் ரொம்ப கடுமையாக, உண்மைக்கு புறம்பா, மரியாதை குறைவா, பொய்யா, சச்சரவான விஷயங்களை பேசினா இவனோட வாயை என்ன கோடாலியாக வச்சுருக்கான், இப்படி கட் பண்ணதே, இவரோட வாயிலிருந்து கற்கள் வருதே இப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, காக்கையும் குயிலும் ஒரே மாதிரி கருப்பாக தான் இருக்குது. ஆனால் காக்கை கரைவது நமக்கு சுகம் தருவதில்லை, குயில் கூவுவது ஒரு இனிமையான பாடல் கேட்பது போல இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, காக்கை ஒருவரது செல்வத்தை பறிக்கும், குயில் ஒருவருக்கு கொடுக்கும், இனிய வார்த்தை பேசி உலகை தன் வசப்படுத்தும் அப்படின்னு. இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, யூ கான்ட் ஈவன் செல் ஹனி இஃப் யூ ஆர் யூஸிங் த ஹார்ஷ் வேர்ட்ஸ். ஒருத்தருக்கு நல்லதையே சொன்னால் கூட அந்த வார்த்தைகளில் இனிமை இல்லைன்னா, பணிவு இல்லைன்னா அது சரியாக அவரை போய் சேராது. அதனால தான் ஒரு மனுஷன் அபிமானத்தோட, கோபத்தோட பேசும் பொழுது சண்டை வருது, மனசானது சஞ்சலப்படுது, எரிச்சலடையுது, அமைதி அங்கே நிலை குலையுது. அதே நேரத்தில் மனிதர்களுடைய வார்த்தைகளில் நயம் இருக்கும் பொழுது பிரிந்திருப்பவர்கள் கூட தன்னுடைய வேற்றுமையை, வெறுப்பை மறந்து ஒருங்கிணைந்து விடுகிறார்கள். பணிவு வந்துருச்சுன்னா உலகம் சுகமானதாக ஆகிவிடும். பணிவுடைய ஒருத்தர் 100 பேரை கூட தோற்கடித்து விடுவார். சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார் புவி ஆழ்வார் அப்படின்னு. ஸோ இந்த பொறுப்பதற்கு பணிவு என்கின்ற ஒரு குணம் ரொம்ப அவசியம். அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் இருப்பார், எங்கே குறைவாக பேசணும், எங்கே பேசாமல் இருக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய திறமை, ஒரு பெரிய கலை, இது பெரிய முயற்சி, இது ஒரு கம்பீரத்துவம். பிரியமானவராக இருந்தால், பணிவானவராக இருந்தால், அன்பானவராக இருந்தால் விரோதி கூட நண்பனாகி விடுவாங்க. அன்பினால்
விரோதியை தன் நண்பனாக்கி விடுகிறார்கள். அடாவடியின் தலையை பார்த்து பயந்தவன்தான் பணிகிறான். அடுத்து கடிதம் எழுதும் கலையின் மகத்துவம் பார்க்கலாம். த பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுத வருகிறதோ அவர்கள் புகழ் வாய்ந்த மகாத்மாக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக சொற்பொழிவாற்றுவதோடு அப்படிப்பட்ட பிரேரணை ஏற்படுத்தும் கட்டுரைகளையும் கடிதங்களையும் எழுதுகிறாங்க. அது மற்றவருடைய வாழ்விற்கு விலை மதிப்பான பொக்கிஷமாக அமைந்து விடுகிறது. ஒரு இடத்துல தூரத்தில் உட்காந்துக்கிட்டே அவர்கள் தன்னுடைய மேலான சிந்தனையை எழுத்து வடிவமாக்கி மற்றவர்களை வழி நடத்துகிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்க அவர்களுடைய சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான சக்தியினை பெற்று விடுகிறார்கள். தங்களுடைய மார்க்கத்தை அவங்க ரொம்ப நல்ல முறையில் விளங்க வைக்க முடியுது. நல்ல உத்தேசத்திற்கான பிரேரணை தர முடியுது. உன்னத லட்சியத்திற்காக மக்களை உதவி செய்பவர்களாக கூட ஆக்கிடுறாங்க. அவங்கள சௌபாகியசாலிகளாக உருவாக்குறாங்க. ஒருத்தர் எந்த அளவுக்கு குணவானாக இருக்கிறாரு, ஞானமுடையவராக இருக்கிறாரு, உயர்ந்த சிந்தனை உடையவராக இருக்கிறாரு, பிறர் நலம் விரும்பியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய பேச்சு மற்றும் இடத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். அவர்களுடைய பேச்சு எழுத்து வரலாற்றிலேயே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. பாருங்க, கீதை கூட ஒரு சொற்பொழிவாக தானே இருக்குது. எத்தனை நூற்றாண்டுகளாக மனிதர்கள் பயபக்தியோடு அதை படிக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக கருதி அதன்படி நடந்தும் வருகிறாங்க. இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்வுக்கு அவருக்கு கிடைத்த சமூக அந்தஸ்திற்கு அடிப்படையாக விளங்கியது அவருடைய தந்தை நேரு அவங்க புதல்விக்கு எழுதிய கடிதங்கள். ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் யார் தன்னுடைய கருத்தை பிறருக்கு பொருத்தமாக அவர் ஏற்கும்படியாக சொல்ல தெரியுதோ, புரிய வைக்க தெரியுதோ, அவருடைய பல காரியங்கள் ஈஸியாக செய்து முடிக்கப்படுது. யாரால் தன்னுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு முன்னால் தெளிவாக எடுத்து வைக்க முடியலையோ, தன்னுடைய அபிப்பிராயத்தோட மகத்துவத்தை, தன்னுடைய பொருளோட மதிப்பை, கருத்தோட யதார்த்தத்தை விளங்க வைக்க முடியலையோ, அவர் எல்லா இடங்களிலும் தோல்வி அடைகின்றார். எனவே வாழ்வோட உயர்வுக்கு மனம் மற்றும் செயலோடு கூடவே வாக்கிற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏன்னா மனிதனோட பெரும்பான்மையான கர்ம கணக்குகள் அவரோட வார்த்தைகள்னால தான் உருவாகுது. அடுத்து ஒரு கடிதம் எழுதும் கலைக்கு வேண்டிய அவசிய குணங்களை பார்க்கலாம். 14 குணங்களை இங்கே வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இனிமை, சரளம், பலம், ரமணீகரம். ரமணீகரம்னா என்டர்டெய்னிங்கான ஒரு நல்ல லைட்டாக அதே சமயம் என்டர்டெய்னிங்காக எழுதுறது. பணிவு, கம்பீரம், சகாயம், சத்தியம் அல்லது தூய்மை அல்லது நேர்மை, தைரியம், அறிவு மற்றும் சிந்தனை திறன், நம்பிக்கை, சிநேகம், தன்னவர் மற்றும் அனுகூல பாவனை, ஊக்க உற்சாகம், தொலைநோக்கு பார்வை. இது எல்லாமே அவசியமான குணங்கள். இந்த 14 குணங்களை ரொம்ப அழகாக ஜெகதீஷ் சந்திர பாய் கொடுத்துருக்கிறாரு. முதல் குணம் இனிமை, 2வது சரளம். அப்போ யார் இனிமையாக பேசுகிறாங்களோ அவங்களோட வார்த்தைகளை மக்கள் விரும்புவாங்க. யார் சரளமாக பேசுகிறாங்களோ அவங்க மேலே நம்பிக்கை விடுகிறது, அவங்கள நேசிக்கவும் செய்வார்கள். அடுத்து 3வது பலம். யாரோட பேச்சில் வலிமை இருக்கிறதோ அவர்களால் மக்கள் கவரப்படுவார்கள். அவர்களோட வார்த்தைகள் அவங்களோட மெமரியில் போய் பதிஞ்சிருது. அதுக்கடுத்து மணிகரம் மற்றும் பணிவை பற்றி சொல்கிறார் இல்லையா. ஸோ அவங்க பேசுகிறது மற்றவர்களை மகிழ வைக்கும் விதத்தில் இருக்கணும். பணிவுடைய மனிதர்களுக்கு மக்கள் தலை வணங்குவாங்க. அந்த கம்பீரம் இருக்கிற மனிதனினுடைய பிரபாவம் பிறரிடத்துலையும் ஏற்படுது. அடுத்து சகாயம், சத்தியம். யார்கிட்ட பிறருக்கு உதவும் குணம் இருக்கிறதோ அவருடைய பேச்சுக்கு எல்லாரும் அர்ப்பணமாகி விடுகிறார்கள். மற்றவர்களுடைய இதயத்தை வருடுறது போல இருக்குது. யாரோட வார்த்தையில் உண்மையும் நேர்மையும் இருக்குதோ
அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்படுகிறது. தைரியம், அறிவு மற்றும் சிந்தனை திறன் அதை எடுத்து எப்படி கொண்டுட்டு வராரு பாருங்க. பாருங்க, யார் பொறுமைசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க நல்லா சிந்திச்சு அவசரப்பட்டு பேச மாட்டாங்க. நல்லா சிந்திச்சு எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசி அதிகம் பேசுவதிலிருந்து விலகிடுறாங்க. நிறைய சச்சரவுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவரோட மென்மை, பொறுமை மற்றும் தைரியத்தின் பிரபாவம் ஏற்படுது. யாரோட பேச்சில் ஞானம் இருக்கிறதோ, புதுமை இருக்கிறதோ, ஆழம் இருக்கிறதோ, உயர்ந்த சிந்தனை நிறைந்திருக்கிறதோ அவர்களை மக்கள் அதிக புத்திமானாக, அறிவாளியாக, சிந்தனையாளராக பார்க்குறாங்க. அடுத்து நம்பிக்கை, ஊக்க, உற்சாகம், தொலைநோக்கு பார்வை. எந்த மனிதன் முழு நம்பிக்கையோடு பேசுகிறானோ அவரோட பேச்சில் இயற்கையாகவே பலம், சக்தி இருக்குது. யார் அன்போடு ஆத்மார்த்தமாக பேசுகிறாங்களோ அவங்களோட பேச்சு அனைவரோட மனதிலையும் குடிகொண்டு விடுகிறது, புத்தியில் பதிஞ்சிருது. அது மட்டுமல்லாமல் யாருடைய மனம் உல்லாசமாக, உற்சாகமாக இருக்குதோ அவர்களே பிறரிடத்தில் ஞானத்தை அறிய செய்ய முடியும், மேன்மை பெறும்படி உயர்த்த முடியும். யார்கிட்ட தொலைநோக்கு பார்வை இருக்குதோ அவரோட சொல்லுக்கே மகத்துவம் கிடைக்குது. இப்படி எல்லா குணங்களும், இந்த 14 குணங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இந்த கலைக்கு சுவாமி ஆயிடுறாங்க. இந்த குணங்களெல்லாம் எப்படி வர முடியும்? யோக பயிற்சி இல்லாமல். ஸோ யோக பயிற்சியினால் மட்டுமே இந்த எல்லா குணங்களையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனியாகும். ஏன்னா நம்பிக்கையே யோகத்தின் அடித்தளம். பிறர் மீது காட்டும் நல்லுணர்வு கூட சிவபெருமானை, அதாவது கல்யாணக்காரி தந்தையான பரமாத்மாவை நினைவு செய்கிறதுனால மட்டுமே வருது. மேலும் அந்த உண்மையான பிரபுவின் நினைவு மூலமாக மனதில் சரளம், தூய்மை, உண்மை ஆகிய குணங்கள் உருவாது. பேச்சில் சக்தி வருகிறது, வலிமை வருகிறது, கூர்மை நிறையுது. பரமாத்மாவோட யோகத்தில் இணைந்திருப்பதே மனிதனது உண்மையான தேவையாக இருக்கிறது. இன்னும் 16 கலையில இன்னைக்கு நம்ம 7ஆம் கலையும் 8ஆம் கலையும், அதாவது சுகமாக வேலை செய்து ஓய்வு பெறுவது மற்றும் பேசும் எழுதும் கலைகளை கற்றுக்கொண்டோம். பாருங்க, வாழ்க்கையில கலைகள் எவ்வளவு முக்கியம். 16 கலைகள் என்று சொல்றோம். நம்ம நிறைய கலைகளை வளர்த்துக் கொள்வது, பேசுவது கூட ஒரு கலை இல்லையா? அந்த கலையை வளர்த்துக் கொள்ளும். இவ்வளவு நாளா சில நேரம் 16 கலைன்னு, கலைனா ஆடல், பாடல் கலை என்று, சமையல் கலை, அதெல்லாம் கலை என்று சொன்னோம். ஆனா பேசும் கலை கூட, பேசுவது கூட ஒரு கலை தான். அப்ப இந்த கலைகள் எல்லாம் வாழ்க்கையில வளர்த்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். பாருங்க, நம்ம எல்லாம் குணசாலிகளாக, உலகம் அமைதியாக வர வேண்டும் என்றால் இந்த கலைகள் ரொம்ப, அது முக்கியமா இந்த பேசும் கலைகள். பொதுவுல பேச போறேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முகம், நிக்கிற பாவனை, கை அசைவு, இதெல்லாம் அவங்க பயிற்சி செய்வோம். என்ன செய்வாங்க, அன்றாடம் கண்ணாடி முன்னுக்கு நின்று அவங்க பேசக்கூடிய அந்த சொற்பொழிவை, அந்த டாபிக் எடுத்து கண்ணாடி முன்னுக்கு நின்று பேசுவாங்க. நான் ஆரம்பத்துல முன்னுக்கு பேசும்போது ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னையே கண்ணாடி முன்னுக்கு நிற்பேன், கையசைப்பேன், பேசுவேன். சோ இந்த மாதிரி பேசும்போதுதான் அந்த கலைகள் ஒரு சுய நம்பிக்கை வளருது. ஆமா, பேசலாம், இது பேசலாம். அப்புறம் பலவர்களும் பேசுறது, யாரெல்லாம் நல்லா சொற்பொழிவாற்றாங்களோ அவங்க பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க, எந்த மாதிரி முடிக்கிறாங்க, அந்த கலையை கத்துக்கொள்ளும் போது நன்றாக இருக்கிறது. அப்ப நம்மளும் இது கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், நம்மக்குள்ளே உறுதிப்படுத்திக்க வேண்டும். என்னோட சொற்கள் தெளிவாக இருக்கிறது, நான் பேசுகின்ற வார்த்தை தெளிவாக இருக்கிறது, நான் சொல்ல போகிற செய்தி அனைவர் இதயமும் தொடுகின்றது, அனைவரும் அவர்கள் கேட்டு புரிந்து கொள்கிறார்கள் நான் பேசுகின்ற இந்த சொற்பொழிவை என்று பல மாதிரி சுயத்துக்கு உறுதி கொடுக்கணும். அப்ப இன்றைய நிச்சயமாக இன்னைக்கு உள்ள 2 கலைகள் உங்க இதயத்தை தொற்றிருக்கும் என்று நம்பி 8 கலைகள் முடித்துவிட்டோம். இன்னும் 8 கலைகள் இருக்கிறது. அடுத்த வாட்டி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை.